வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. வாயை சுத்தி நிறைய பேருக்கு கருப்பா இருக்கும், மூக்கு கிட்ட எல்லாம் கருப்பா இருக்கும். ஸோ அதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். 7 days சேலஞ்ச். 7 daysல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்தடுத்து இதை கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ஸ்கின் வந்து கிளியரா ஈவன் டோன் ஆயிடும். இன்னைக்கு நம்ம வீடியோட மாடல் வந்து நந்தினி தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவங்களை வச்சு 7 step ஃபேஸ் கிளீனப் வீடியோ கரெக்ட் அதை பண்ணியிருக்கோம். செம்மையா இருந்தது. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உள்ள ஸ்கின்னுக்கும் இங்கே உள்ள ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வாயை சுற்றி கொஞ்சம் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்களுக்கு பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோட மாடல் வந்து நந்தினி. நம்ம சேனல் தெரியும் சப்ஸ்கிரைப். ஹாய் சொல்லுங்க நந்தினி. ஹாய் எப்படி சொல்லுங்க, ஜாலியாக சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டீப் கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு பாதி ஆரஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு போதும். லெமன் செய்கிற வேலையை தான் ஆரஞ்சு செய்யும். ஸோ லெமன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் 2 ஸ்பூன் அளவு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், அதே மாதிரி நல்லா ப்ளீச் பண்ணும், க்ளோ கொடுக்கும். இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. Day 1, Day 4, Day 7 மட்டும்தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஸோ 1 ஸ்பூன் அளவு இதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இவங்க ஆல்ரெடி ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணதா சொன்னாங்க, அதனால் நான் அதில் சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா காஃபி தூள் சேர்த்துக்கிறோம். இதில் நான் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸ்க்ரப்பிங் பண்ணுற டைமில் மட்டும். நம்மளோட ஃபஸ்ட்டு பேக் கிளென்சிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கின்னில் இருக்க அழுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக நேச்சர்ஸ் தத்துவோட டெட் சீ மண் க்ளே எடுத்திருக்கேன். இந்த க்ளே வந்து 200 ரேஞ்சில் தான் வரும் நம்மளுக்கு. இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை வாங்க முடியாத டைமில் நீங்கள் வந்து முல்தானி மெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது கூட சேம் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை சரி பண்ணும், அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக இது நம்ம பண்ணுறோம். பேக்குக்கு தேவையான அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே. இது ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் வித் ஸ்க்ரப்பிங். Day 1, Day 4, Day 7 தான் ஸ்க்ரப்பு பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸ்க்ரப்பு மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, மற்றபடி சேம் தான். 3 to 5 minutes நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை என்னைய மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியில் நனைச்சிட்டு வைப் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து வந்து நம்மளோட க்ளே பேக். இது வந்து நீங்கள் மசாஜ்லாம் பண்ண வேணாம், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணும்போது நல்லா சில்லுன்னு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். செகண்ட் பேக் முடித்தோடனே ஸ்கின் நல்ல கிளியராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு டைம்லேயே நம்மளுக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு வைப் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளீச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் கூட எடுத்துக்கலாம். பட் வந்து சாண்டல்வுட் பவுடர், ரெட் சாண்டல் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்கணும். நான் வந்து நேச்சர்ஸ் தத்துவ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், இது அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து டொமேட்டோ, இது கூட ஆட் பண்ண போகிறது டொமேட்டோ ஜூஸ் மட்டும்தான். எப்படி க்ளே பேக் வந்து மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த பேக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரெட் சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து டொமேட்டோ ஜூஸ் ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் மசாஜ் பண்ண வேணாம், ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு நல்ல டைம் கொடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து ஸ்கின்னை வந்து பயங்கரமாக ப்ளீச் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் ஹைப்பராக இருக்க இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளீச் தேவை ரெகுலராக ஒரு 7 daysக்கு. ஸோ அதனால் வந்து கண்டினியூவாக ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் முடிச்சுட்டு பண்ணும்போது இந்த ப்ளீச்சோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது, ஸ்கின்னை வந்து ஈவன் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் தெரியுது அப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது இவங்களோட ஸ்கின் கலரை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காலாம் ஒன்றும் கிடையாது, பட் வந்து இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது வரைக்கும் நான் போட்டேன், அந்த மாதிரி இந்த சைடு பாருங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கேன். நல்ல டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்கின் டோனுக்கும் இந்த ஸ்கின் டோனுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது மாதிரி ஸ்கின் இந்த இடத்துல மட்டும் நல்லாவே செம பிரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம Day 1 பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் 7 days வரைக்கும் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். 70% ரிசல்ட் இருக்கும். அடுத்து அப்படியே விட்டுடாமல் வாரத்துக்கு 1 டைமோ இல்லை 2 times ஒன்ஸோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஸ்கின் வந்து ஈவன் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரப்பிங் எப்போதுமே வந்து Day 1லையும் Day 4, Day 7 அப்படி பண்ணுங்கள். கண்டினியூவாக பண்ணக்கூடாது ஸ்க்ரப்பிங் பல சும்மா ஒரு பேக் மாதிரி போட்டு மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட. ஆனால் இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு இப்போ தான் நந்தினி வந்து கிடைச்சாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். இது இருக்கும். டாடா பை பை. தேங்க்யூ.